உங்கள் ஜெபத்திற்கு தேவன் இல்லை என்று பதில் கூறுவது போல நீங்கள் உணர்ந்தாலும், அதுதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு சிறந்த ஒரு பதில் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இன்று பல குடும்பங்களிலே பிள்ளைகள் கேட்கும் எல்லா காரியங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் அழுகையை நிறுத்துவதற்காக எதையுமே செய்யலாம் என்று எண்ணி, பெற்றோரின் சுயநலமான காரியங்களை நிறைவேற்றுவதற்காக பிள்ளைகளுக்கு தவறான காரியங்களையும் கொடுக்க முன்வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படி வளரும் பிள்ளைகள் எதிர்காலத்தில் இல்லை என்ற பதில் பல காரியங்களிலே அவர்களுக்கு வரும் என்பதை அறியாமல் வளர்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இல்லை, வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லும் காரியங்களையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக வேதனைப்படுவார்கள். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கிறிஸ்தவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் கூட நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 9 வரை தியானிக்கப் போகிறோம். இடைக்கால தத்துவ ஞானியும் யோசனையாளருமான தாமஸ் அக்வினாஸ் ஒருவரின் மனதை கடவுளின் பக்கம் எழுப்பி நல்ல காரியங்களுக்காக வேண்டுதல் செய்வதையே ஜெபம் என நம்பினார். அவர் நல்ல காரியம் என்பதை தனது சம்மா தியாலஜிகா என்ற புத்தகத்தில் தெய்வீக சித்தத்தில் நம்மை இணைக்கும் ஒரு செயலாக உள்ளது என்று விளக்குகிறார். இதில் நாம் ஜெபிக்கும்போது கடவுளின் சித்தத்தை மாற்றுவதற்காக அல்ல, ஆனால் நமது ஜெபங்களின் மூலம் கடவுளால் திட்டமிடப்பட்டவைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே ஜெபிக்கின்றோம் என்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் ஜெபத்தை கிறிஸ்தவ பரிசுத்த வாழ்வின் அத்தியாவசியத்தை பகுதியாக கருதினார். அது நம் வாழ்விலும் தாழ்விலும் ஆழமாக நம்முடன் இருக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகிற இந்த வேத பகுதியிலும் நாம் ஜெபத்தை குறித்தும் மற்றும் சில காரியங்களை குறித்தும் தியானிக்க போகிறோம். வாருங்கள், நாம் தியானத்தில் இணையலாம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் இன்டர்நெட்டிலும் தொடர்ந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். அதற்காக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மணித்துளிகளுக்காகவும் உங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமமே உங்கள் வாழ்க்கையிலேயும் மகிமைப்படுவதாக. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஒருமுறை கூட அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கடந்த நிகழ்ச்சியிலே 2 காரியங்களை மிக குறிப்பாக நாம் சிந்தித்தோம். முதலாவதாக, எல்லா காரியங்களை குறித்தும் நாம் கர்த்தரிடத்திலே பேச வேண்டும் என்றும், கர்த்தரிடத்திலே நாம் அதை குறித்து பேசும் பொழுதே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்றும் சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று யாருமே கூற முடியாது. நான் விரும்பியபடி என் ஜெபத்திற்கு நான் விரும்பிய நேரத்திலே காரியங்கள் நடைபெறவில்லை என்றால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்பது பொருள் அல்ல. சில காரியங்களுக்கு கர்த்தர் இல்லை, வேண்டாம் என்றும் கூறுகிறார். அதையும் நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இருக்க வேண்டிய தைரியம் என்ன தெரியுமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே யோவான் என்ன சொல்கிறார் கவனியுங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய பிள்ளைகளான நாம் அவரோடு உள்ள நெருக்கமான உறவிலே அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்தவர்களாக வாழுகிறோம். எந்த ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் தகப்பனோடு கூட நல்ல உறவுள்ளவர்களாக அன்பும் ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழுகிறார்களோ, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தகப்பனாருடைய விருப்பங்கள் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் எந்தெந்த காரியங்களை வெறுக்கிறார் என்பதையும் அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவருக்கு விருப்பமான காரியங்களை கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாய் தருவார் என்ற தைரியம் உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். அதே போலத்தான் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு விருப்பமான காரியங்களை கேட்கும் பொழுது பதிலை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தை குறித்த தெளிவற்றவர்களாய் கர்த்தரிடத்தில் எந்த ஒரு காரியத்தை கேட்கும் பொழுதும் அது தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற சூழ்நிலை வரும்பொழுது அதை குறித்தும் அவர்கள் முறுமுறுக்கிறதில்லை.
அதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். நீங்கள் எந்த காரியத்தையும் ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே எடுத்துச் செல்லலாம். அது உங்களுக்கு சின்ன காரியமாக தெரியலாம், அல்லது உங்களுக்கு பெரிய ஒரு காரியமாய் தெரியலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே எல்லாமே சிறிய காரியங்கள்தான். பனாமா கால்வாயை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது உருவாகி கொண்டிருந்த காலத்திலே 2-3 முறை அவர்கள் தோல்விகளை சந்தித்தார்கள். இறுதியாக பணி வெற்றிகரமாய் நடைபெற வேண்டுமென்றால் ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்காமல் தொடர்ந்து பணி நடைபெற வேண்டும் என்பதை திட்டம் பண்ணினார்கள். எனவே வேலை செய்கிற ஊழியர்களோடு கூட குடும்பத்தின் மக்களும் தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஒரு இன்ஜினியர் தனது மனைவியோடும் மகனோடும் அந்த பணியில் இருந்தார். மலேரியா காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதனாலே அவருக்கு ஒரு படகு வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாள் மதியமும் அவர் ஒரு சிறிய துடுப்பு படகிலே தனது படகு வீட்டிற்கு செல்வார். ஒரு நாள் மாலையிலே அந்த படகு வீட்டில் இருந்தபடியே பனாமா கால்வாயின் முக்கியமான வரைபடங்களை வைத்து அதை கவனமாய் கவனித்து தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது தரையிலே அவரது சிறிய மகன் உட்கார்ந்து ஒரு சின்ன விளையாட்டு காரை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். திடீரென்று அவன் அழ ஆரம்பித்தான். அந்த காரின் ஒரு சக்கரம் கலண்டு வந்து விட்டது. அதை மாட்டுவதற்காக அவன் எவ்வளவோ முயற்சி எடுத்தான். ஆனால் அவனது முயற்சியெல்லாம் தோல்வியாயின. எனவே அழ ஆரம்பித்தான். இவ்வாறு நடக்கும் பொழுது அவனுடைய தகப்பனார் அவனை திட்டி அந்த அறையை விட்டு அவனை விரட்டுவார்களா? அல்லது தாயை அழைத்து என்னை தொந்தரவு செய்கிறான், அவனை தூக்கி கொண்டு போ என்று சொல்வார்களா? இல்லை பிரியமானோர்களே, தன் முன் இருந்த வரைபடத்தின் மேல் வைத்திருந்த கவனத்தை விட்டுவிட்டு மகனை எட்டி பார்த்தார். என்ன ஆனது என்று அன்போடு கேட்டார். மகன் தனது காரையும் தனியாக கலண்டு வந்த சக்கரத்தையும் காட்டினான். தகப்பனார் அந்த காரையும் சக்கரத்தையும் வாங்கி சில வினாடிகளிலே அதை சரியானபடி மாட்டி அவனுக்கு முத்தம் கொடுத்து, சரி இனி விளையாடு என்று கொடுத்தார். கண்ணீரை துடைத்து கொண்டு மிக மகிழ்ச்சியோடு அவன் விளையாட ஆரம்பித்தான். அவர் ஒரு நல்ல தகப்பனார். இப்பொழுது கவனியுங்கள் பிரியமானவர்களே, இந்த தகப்பனாருக்கு உண்டான உணர்வை போல ஒரு உணர்வை ஒவ்வொரு தகப்பனுக்குள்ளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்தது யார்? தேவன்தான். அவரே ஒரு அன்புள்ள கரிசனை உள்ள தகப்பனாய் இருக்கிறபடினாலே அதே உணர்வை நம்முடைய இருதயத்திலேயும் அவர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு சக்கரம் கலண்டு விட்டதென்றால் உங்களுக்கு ஒருவேளை அது பெரிய ஒரு பிரச்சனையாய் தெரியலாம். ஆனால் அவர் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை அவர் இல்லை என்று சொல்வது போல நீங்கள் உணர்வீர்கள் என்றாலும் அதுதான் அந்த நேரத்திலே உங்களுக்கு சிறந்த ஒரு பதில் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இன்று பல குடும்பங்களிலே பிள்ளைகள் கேட்கும் எல்லா காரியங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் அழுகையை நிறுத்துவதற்காக எதையுமே செய்யலாம் என்று எண்ணி பெற்றோரின் சுயநலமான காரியங்களை நிறைவேற்றுவதற்காக பிள்ளைகளுக்கு தவறான காரியங்களையும் கொடுக்க முன்வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படி வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களுக்கு இல்லை, வேண்டாம் என்ற பதில் பல இடங்களிலிருந்து வரும் என்பதை உணராமல் வளர்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் கர்த்தரிடத்திலேயும் ஜெபித்துவிட்டு கர்த்தர் இல்லை, வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று தவறாக பேசுகிறார்கள். தகப்பன் வேண்டாம், இல்லை என்று சொல்லுகிறதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பதையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது சிறு வயதிலேயே தங்களால் வாங்கி கொடுக்க இயலாத காரியங்களை வாங்கி கொடாமலும் அந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லாத காரியங்களிலே அவர்களை அனுமதியாமலும் வளர்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. பிரியமான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைத்தது, மிக செல்லமாக வளர்க்கப்பட்டு இல்லை கெடுக்கப்பட்டு வளர்ந்திருப்பீர்கள் என்றாலும் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும் நாட்களிலே கர்த்தர் எந்த சுயநலமும் இல்லாமல் நம்முடைய நலனுக்காகவே பதிலுரைப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். போதகர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது இவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். 1950-55 ஆண்டுகளிலெல்லாம் அவர் மிகச் சிறந்த ஒரு போதகராய் பணியாற்றியவர். அவருடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் எப்பொழுதும் அவர் மனக்கண்முன் நின்று கொண்டே இருந்ததாம். ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே அந்த பட்டணத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய சபையிலே பணி செய்ய ஆள் தேவை என்பதை அவர் கேள்விப்பட்டார். அந்நாட்களிலே யாரையுமே உடனடியாக நிரந்தரமான பணி செய்யும்படியாக ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 ஆராதனைகளிலே 2 செய்திகளை கொடுக்க வேண்டும். பின்னர் அந்த சபையின் ஆளுகை குழு அதை குறித்து தீர்மானம் செய்யும். இந்த அருமையான சகோதரனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகளிலேயும் ஆத்தும பாரத்தோடு கூட
ஆண்டோடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். பின்னர் வாரத்து நாட்களிலே ஆளுகை குழு கூடியது. இந்த ஊழியரையும் அழைத்தார்கள். ஆனால் அழைத்தவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? எங்கள் சபையிலே நீங்கள் பணி செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஏனென்றால் இவரை போன்ற போதகர் அல்ல, அரசியல் பண்ணும் ஒரு ஊழியரையே அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஊழியர் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த நோக்கத்தோடு அவர் ஊழியத்திற்குள்ளே கடந்து வந்தவரும் அல்ல. என்றாலும் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. இந்த பெரிய சபையிலே பணி செய்ய அனுமதி கொடாமல் தேவன் ஒரு பெரிய தவறு செய்து விட்டார் என்று இவர் எண்ணினார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நாள் அவரும் அவருடைய மனைவியும் அந்த ஆலயம் இருந்த தெருவின் வழியாக கடந்து சென்றார்கள். அப்பொழுது தன்னுடைய மனைவியினிடத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நடைபெற்ற சம்பவத்தை எடுத்துச் சொன்னார். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அந்த திருச்சபையானது வேத வசனத்தை விட்டு மிக தூரமாய் விலகிச் சென்று விட்டதை அவர் கேள்விப்பட்டார். அப்பொழுதுதான் முதல் முறையாக ஆண்டவர் தன்னை எப்படி ஆரம்ப நாட்களிலே காத்து கொண்டார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். பல ஆண்டுகளாக இந்த சபையிலே பணி செய்ய தேவன் அனுமதிக்காததை குறித்து தேவனிடத்திலே அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். தேவனை குறை கூறியிருக்கிறார். தேவன் மேலே கோபப்பட்டேன் என்றும் அவர் எழுதுகிறார். தன் முகத்திற்கு எதிராக அந்த நல்ல வாசலை தேவன் அடைத்த சத்தம் பல்லாண்டு காலம் என் காதுகளிலே ஒலித்து கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் என் ஜெபத்திற்கு மிக சரியாகவே பதில் உரைத்திருக்கிறார். அதை இப்பொழுதுதான் கண்டுகொள்கிறேன். அவர் எனக்கு அனுமதி அளிக்காத அந்நாட்களிலேயே அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க மறந்து போனேனே என்று எழுதியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு பெரிய வாய்ப்பை நான் இழந்து போனேனே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்றும் முறுமுறுத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே, அந்த குறிப்பிட்ட ஜெபத்தை கேட்டு நான் விரும்பிய காரியத்தை எனக்கு கொடாததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அதில் உள்ள தீமை உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தீமையிலிருந்து ஆண்டவர் உங்களை காத்து கொண்டார். அது ஒரு பெரிய ஊழிய வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வேலையாய் கூட இருக்கலாம், அல்லது ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்வி வாய்ப்பாகவும் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகனாக மகளாக இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இல்லை வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை குறித்து முறுமுறுக்காமல் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு சிறந்த காரியத்தை தான் செய்வார். நீங்கள் விரும்பிய எந்த காரியமாவது உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கும் என்றால் அது உங்கள் நன்மைக்காகவே என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். என்றோ கர்த்தர் வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கும் நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த முறுமுறுப்பிற்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். அந்த எண்ணம் வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, எனக்கு அந்த வாய்ப்பை நீர் கொடாததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். பிலிப்பியர் 4:7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மற்ற சமாதானங்களை குறித்தும் வேதம் பேசுகிறது. உலக சமாதானம் என்று ஒன்று இருக்கிறது. தண்ணீர் கடலிலே நிரம்பி இருப்பது போல வரப்போகிற காலத்திலே சமாதானம் இந்த உலகத்திலே இருக்கும். அது சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது ஒரு சமாதானம் உண்டாகிறது. அதை குறித்து தான் ரோமர் 5:1 நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். மற்றும் ஒரு சமாதானத்தை குறித்தும் வேதம் சொல்கிறது. அது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். யோவான் 14:27 இயேசு சொல்லும் பொழுது, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா நேரங்களிலேயும் இப்படிப்பட்ட சமாதானத்திலே நாம் வாழுகிறதில்லை. ஆனால் சில குறிப்பிட்ட வேளைகளிலே இந்த சமாதானம் அப்படியே நம்மை நிறைத்து செல்கிற சமாதானமாயிருக்கிறது. சில வேளைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை நாம் உணரும் பொழுது இப்படிப்பட்ட தெய்வீக சமாதானம் நம்மை ஆளுகிறது. ஒரு அழகான இயற்கை காட்சியை நாம் காணும் பொழுது அப்படிப்பட்ட உணர்வை சில வேளை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சில நெருக்கமான வேளைகளிலேயும் கூட இப்படிப்பட்ட சமாதானம் கர்த்தருடைய பிள்ளைகளின் இருதயத்தை ஆளுகை செய்கிறதை அனுபவிக்க முடியும். ஒரு ஊழியர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் படுக்கையில் இருந்த நாட்களிலே பெரிய பயத்தின் மத்தியிலேயும், ஆண்டவரே, நீர் எனக்கு உண்மையுள்ளவராய் காணப்பட வேண்டும் என்று ஜெபித்த பொழுது அப்படிப்பட்ட சமாதானத்தினாலே நான் ஆளப்பட்டேன் என்று கூறியிருக்கிறார். இந்த சமாதானம் என்ன செய்யும் தெரியுமா?
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ப்ரேயர் சேஞ்சஸ் திங்ஸ், அதாவது ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது என்று கூறலாம். இதை குறித்து நாம் வாக்குவாதம் செய்ய வேண்டியதில்லை. உண்மையாகவே ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. ஆனால் அது ஜெபத்தினுடைய உண்மையான நோக்கமல்ல. சில வசனங்களுக்கு முன்னதாக கவலையை குறித்தும் எதிர்பார்ப்புகளை குறித்தும் நாம் சிந்தித்தோம். இப்பொழுது சமாதானத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இந்த இரண்டு காரியங்களுக்கும் இடையிலே இருந்ததுதான் ஜெபம். நடைபெற்று கொண்டிருக்கிற காரியத்திலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை, இன்னமும் புயல் அடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அலைகள் எழும்பி மோதிக்கொண்டுதான் இருக்கிறது. இடிமுழக்கம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. புயல் ஓயாவிட்டாலும் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடைபெற்றிருக்கிறது. மனிதனுடைய ஆத்மாவிலே, மனதிலே ஒரு காரியம் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த கவலை, எதிர்பார்ப்புகள், பயம், இவைகளினாலே நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் மாற்ற வேண்டும் என்று நாம் ஜெபித்தோம். ஆண்டவரே, எனக்கு அதை தாரும், இந்த காரியம் நடைபெறக்கூடாது, இந்த கதவை திறந்தருளும் என்றெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் எப்படி ஜெபித்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று ஜெபித்திருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வல்லமையின் ரகசியம் ஜெபம். கவலையோடு துவங்கினோம், சமாதானத்தோடு கரையேறுகிறோம். வல்லமையின் ரகசியம் சந்தோஷம். வல்லமையின் ரகசியம் ஜெபம். பிலிப்பியர் 4:8 பாருங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கடைசியாக சகோதரரே என்று சொல்லும் பொழுது தனது கடிதத்தின் இறுதிக்கு அவர் வந்துவிட்டதை தெரிவிக்கிறார். கடைசியாக சில முக்கியமான காரியங்களை சொல்லிவிட்டு அவர் கடந்து செல்ல போகிறார். 8வது வசனம் ஒரு வகையில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு என்று சொல்லலாம். அவரே உண்மை உள்ளவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறியவர். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குணநலன்களும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். என்னிலே பாவம் உண்டென்று உங்களிலே யார் கூற முடியும் என்று கேட்டார். எபிரேயர் 7:26 இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். மட்டுமல்ல, அவர் அன்புள்ளவராயிருக்கிறார், நற்கீர்த்தி உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே தைரியமான உறுதியான மனிதனாய் இருந்தவர். மனுக்குலத்தையே தன்மேல் ஏற்றுக்கொண்டவர். இந்த உலகத்திலே புகழப்பட வேண்டியது என்ன இருக்கிறது? அவரே புகழப்படத்தக்கவரும் ஆராதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அசுத்தமான ஒரு உலகத்திலே நாம் வாழுகிறோம். அழுக்கடையாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு தெருவிலும் நீங்கள் கடந்து செல்ல முடியாது. உங்கள் சிந்தை அழுக்கடைகிறது, உங்கள் கண்கள் அழுக்கடைகிறது. சில வாலிபர்கள் எண்ணுவது என்ன? வாலிப நாட்களிலே தான் எனக்கு தீமையான எண்ணங்கள் வருகிறது, காலங்கள் செல்ல செல்ல சரியாகிவிடும் என்று யோசிக்கிறார்கள். இல்லை சகோதரனே, வயதான பலரும் கூட என் சிந்தனையிலே நான் இவ்வளவோ பாவம் செய்கிறேனே என்று வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். சிறந்த காரியங்களை சொல்வதற்கென்று ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படத்துறை சொல்ல எதுவும் இல்லாமல் இப்பொழுது அசுத்தத்தையும் துன்மார்க்கத்தையும் வன்முறைகளையுமே கற்றுக் கொடுக்கக்கூடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என்றாலும் எண்ணற்ற மக்கள் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களிலே, கேள்விக்குறியான காரியங்களிலே உங்கள் நேரத்தை செலவு செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே வல்லமை இருக்காது. இந்த அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் பலவீனமான கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு ஒரு காரணம், உலகத்தின் காரியங்களிலே தங்கள் நேரத்தை செலவு செய்கிறார்கள். தங்கள் சிந்தையையும் இருதயத்தையும், ஏன் வயிற்றையும் கூட உலகத்தின் காரியங்களினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் தங்கள் வாழ்க்கையிலே ஏன் வல்லமையே இல்லை என்றும் வியக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தையை சுத்தம் செய்யக்கூடிய காரியங்களை சிந்திக்க வேண்டியது அவசியமானது. கர்த்தருடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையே கண்ணாடி. அதன் மூலமாகவே நாம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வசனமே நம்மை அவரைப் போல மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது.
அது நமக்கு விடுதலை கொடுக்கிறது, நமக்கு சுயாதீனம் தருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை சரியானபடி கற்றுக்கொள்ளாதபடியினாலே இன்று பல கிறிஸ்தவர்களும் கூட தவறான போதனைகளிலே சீக்கிரமாய் விழுந்து போய்விடுகிறார்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே வல்லமை வேண்டுமா? கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் காணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த சாயலாக நம்மை மகிமையின் மேலே மகிமையடைய செய்கிறவராயிருக்கிறார். வாரத்திலே ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் மட்டும் ஆலயத்திற்கு சென்று வந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான ஆகாரமாயிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வசனத்திலே நாம் நேரம் செலவு செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையே இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தையை முறையாக கற்றுக்கொண்டு அடிக்கடி அதை வாசித்து தியானிக்க ஒரு தீர்மானம் செய்வோமா? அவ்வாறு செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. வசனம் 9 பாருங்கள். பிலிப்பியர் 6:9, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சத்தியமான காரியங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பதை நாம் அனுதினமும் அனுபவிக்க முடியும். பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக, என்னிடத்திலே நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை, என்னிடத்திலே நீங்கள் கேட்ட காரியங்களை, என் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கிற காரியங்களை செயல்படுத்துங்கள் என்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே தன்னுடைய வாழ்க்கையின் பிரதானமானவராக, தன்னுடைய வாழ்க்கையின் மாதிரியாக கொண்டவராய் வாழ்ந்தபடியினாலே வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி பிடித்து கொள்ள கர்த்தருடைய வசனத்திற்கு இடம் கொடுப்போம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலே நம்முடைய ஜெபங்களை அவரிடத்திலே ஏறெடுப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் நாங்கள் உம்முடைய வசனத்திலிருந்து அறிந்து கொண்ட உம்முடைய சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதை புரிந்து கொள்ள நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானமே எப்பொழுதும் எங்களை ஆளும்படியாக எங்கள் சிந்தைகளையும் எங்கள் இருதயத்தையும் உம்முடைய கரத்திலே படைக்கிறோம். உம்முடைய வார்த்தையை படிக்க படிக்க உம்முடைய குணநலன்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், துக்கத்தோடு இந்த காலை வேளையிலே காணப்படுகிறார்களோ, கர்த்தர் தாமே உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத உம்முடைய சமாதானத்தை கொடுத்து உம்முடைய ஆளுகைக்குள்ளே அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஜெபம் என்று நாம் கூறும் பொழுது அனைவரும் சோர்ந்து விடுகிற ஒரு விஷயமாக உள்ளது. ஏனென்றால் நாம் கேட்கும் அனைத்து காரியங்களுக்கும் அங்கு நிறைவேற்றப்படுவதில்லை. அதற்காகவே பலர் ஜெபிப்பதற்கு முன் வருவதில்லை. ஏனெனில் நம்மை பொறுத்தவரை ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளை கடவுளிடம் தெரியப்படுத்தி அவைகளை பெற்றுக்கொள்வது என்று நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். இன்றைய தியானத்திலும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று நாம் யாரிடமும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு தேவையான விஷயங்களை தேவையுள்ள போது தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்று பார்த்தோம். ஆகவே சில காரியங்களுக்கு நாம் உடனே ஆம் என்கிற பதிலை பெற்றுக்கொள்கிறோம். சில காரியங்களுக்கு இல்லை என்ற பதிலை பெற்றுக்கொள்கிறோம். மேலும் சில காரியங்களுக்கு பொறுத்திரு என்கிற பதிலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதை போன்ற ஒரு விஷயத்தை தான் ஒரு ஊழியரின் வாழ்க்கை மூலம் இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் சிந்தித்தோம். இந்த மன நிலைமையுடன் நாம் இருப்போம் என்றால் நாம் நம் வாழ்வில் தேவ சமாதானம் நிறைந்தவர்களாக காணப்படுவோம். தேவ சமாதானமானது நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாமும் கிறிஸ்துவை போல மகிமையுள்ளவர்களாக மாறும்படிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலில் மறுரூபமாக தொடங்குவோம். அவருடைய சாயலில் நாம் மறுரூபமாக வேண்டுமென்றால் அவருடைய வேத வசனத்தை நாம் தியானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
ஏனெனில் வேத வசனமே இயேசுவானவர் யார் என்பதை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய தியானத்தின் மூலம் நாம் தேவ சமாதானத்தில் நிறைந்தவர்களாக அவர் போல அவர் சாயலில் நாம் மாற நம்மை அர்ப்பணிப்போமா? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20:24 பின்பாகம்.